திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி அப்படின்னா, மேற்கு பார்த்த வீடு. இந்த மேற்கு பார்த்த வீடு எப்படியெல்லாம் நம்ம அமைச்சா அந்த வீட்டுடைய உரிமையாளரை ராஜ முதலாளியாக ஆக்கி அந்த வீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய இந்த மேற்கு பார்த்த வீட்டுடைய உண்மையான வாஸ்து சூட்சம ரகசியங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான பதிவு தான். இப்போ இது மாதிரி இந்த மேற்கு பார்த்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே எப்பயுமே இந்த மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு நீதிமானாக இருப்பாங்க, ஒரு நேர்மையானவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் எந்த விதத்திலையும் மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்க பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இயற்கையாகவே அந்த வீட்டில் போய் வசிச்சா வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு அப்படின்னாவே அது நீதி தேவனுடைய ஆட்சி செய்யக்கூடிய சனி பகவானுடைய இடம். அப்போ இந்த மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்க எப்பொழுதும் வழி தவறி நடக்காம, யாருக்கும் எந்த விதத்திலையும் கஷ்டங்களை கொடுக்காம தான் உண்டு உழைப்புண்டுன்னு வாழ்ந்தாவே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இப்போ ஒரு மேற்கு பார்த்த இடம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல எந்தெந்த அறைகளை நீங்கள் எப்படியெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், செல்வ செழிப்பு, ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு நீங்கள் வரக்கூடிய டெவலப் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய காணொளி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம என்னதான் ஒரு நார்மலாக வாயில் பேசுறதோட ஒரு வரைபடமாக நம்ம போட்டு காமிச்சோம்னா பொதுவாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சராசரி ஒரு அனுபவம், வாஸ்து சார்ந்த விஷயத்தில் அனுபவமே இல்லைன்னா கூட ஒரு வரைபடத்தை வரைஞ்சி காமிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இதையெல்லாம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ முதல்ல வடக்கு பார்த்த வீடு திசையை நீங்கள் முதல்ல முக்கியம். வாஸ்துக்கு திசை தாங்க ரொம்ப முக்கியம். வாஸ்துக்கு திசை தெரியாம, வாஸ்துல திசை தெரியாதவர் அந்த வீட்டில் திக்கட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொடுத்தோம். அப்ப திசைகளை பாருங்க, இங்க நான் போடுறேன். மேல வடக்கு, கீழே தெற்கு, சைடுல கிழக்கு, இது மேற்கு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறது மேற்கு பார்த்த வீடு. இது மேற்கு பார்த்த பிளாட்ல ஒரு வீட்டை கட்டுறோம். அப்ப மேற்கு பார்த்த வீடுனா ரோடு பாருங்க, இப்படிதான் இருக்கும் ரோடு. இது ரோடு. இதுக்குள்ள ஒரு பிளாட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு அப்ராக்சிமெண்டா உங்களுக்கு புரியுத மாதிரி ஒரு 60க்கு 40 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட். என்னங்க எந்நேரம் பார்த்தாலும் 60 பிளாட் பிரிக்கிறதே 40க்கு 30, 60க்கு 40ங்கிறது இதெல்லாம் ஒரு புரிதலான பாடம் தான். அந்த புரிதலை நான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டெலிவரி பண்ணணும். ஒரு 60 அடி நீளம், கிளமேரில் தென்வடல்ல 40 அடி அகலம், அப்படி வச்சுக்கங்க. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த கோடு இதை பாருங்க, இதுதான் உங்க இடத்தோட இது. இப்போ நாளைக்கு ஒரு காம்பவுண்ட் கட்டுறீங்கன்னா இப்போ இந்த இதுதான் உங்களுடைய இடத்துடைய பவுண்டரியும் வாங்க, காம்பவுண்டும் வாங்க. ஓகே, இதுக்குள்ள முதல்ல ஒரு வீடு அமைக்கணும். முதல்ல எப்பயுமே உள்ள நுழையக்கூடிய முதல் அப்படிங்கிற ஒரு கால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பு சரியான இடத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் ஒரு ராஜா. அந்த வீட்டில் நீங்க ராஜா தான். எல்லா விதத்திலையும் செல்வ செழிப்பு வந்துடும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல எடுத்து வைக்கிறதே ஃபர்ஸ்ட் அடிச்ச பாலே 6 அடிச்சிடணும். அப்படியே வண்டி அப்படியே நிற்காம அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்ப இது மேற்கு அப்படின்னா இந்த சைடு, இது வடக்குனா இந்த இடத்துக்கு வடமேற்கு மூலை, மேற்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலையில தான் நம்ம மெயின் கேட் வைக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் மெயின் கேட் அப்படிங்கிறது. மெயின் கேட்னா வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு, வீட்டுக்குள்ளேனா இது காம்பவுண்ட் இருந்து உள்ள நுழையிறதுக்கு இந்த மெயின் கேட்டுங்கிறது இங்கதான் நம்ம வைக்கணும். இந்த இடத்துல வடமேற்கு மூலையில மேற்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலை சார்ந்த இடத்துல மெயின் கேட் வச்சீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு புதிதாக இந்த வீட்டை இடத்த கட்டினதுக்கு அப்புறம் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து சேர்க்கை,
குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும். இப்படி இந்த இடத்துல வைக்காம ஒருவேளை இந்த மேற்கு சைட்லயே தெற்கு பார்த்த இடத்துல அமைச்சா அது சிறப்பான பலனை கொடுக்காது. அப்ப இது ஹைலைட். ஓகே. ரெண்டாவது, நீங்க ஒரு பிளானை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடியே இது 60 அடி அப்படின்னா நம்ம மனையடி சாஸ்திரப்படுத்தி துல்லியமான அளவுகளை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது நம்ம எப்படிங்கிறது அது ஒரு வேற ப்ராஜெக்ட். இதுல ஒரு மேற்கு பார்த்த வீடுனா மேற்கு குறைந்த காலி இடமும் கிழக்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டிராயிங்கில ஒரு அவுட் ஸ்கெட்சை செட் பண்ணிட்டீங்கன்னாவே இரண்டாவது தரத்தில் நீங்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள். கிழக்கு அதிக காலி இடம் இருந்தாவே அந்த வீட்டுல செல்வம் தன்னப்பால தேடி வரும். அந்த வீட்டுல செல்வம் ஒரு விதத்துல விரயம் ஆகுது அப்படின்னா கூட அந்த விரய செலவு உங்களுக்கு சுப செலவு. குடும்பத்திற்காக ஒரு இடம் வாங்குவதற்காக, குடும்பத்துல கல்விக்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக பணம் செலவாகும். அப்ப கிழக்கு அதிக காலி இடம் இருக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு வீட்டை நம்ம போட்டுக்கிறோம். ஒரு வீட்டை நம்ம சிம்பிளா இப்படி போட்டுக்கிட்டோம். அப்ப கிழக்க காலி இடம்னா ஒரு அட்லீஸ்ட் இங்க ஒரு 8 அடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் 8 அடிக்கு மேல 8.25 வந்தாலும் சரி, 9 அடி வந்தாலும் சரி, 10 அடி வந்தாலும் சரி, 11 அடி வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் நீங்க வச்சுக்கலாம். சிம்பிளா புரியுதுக்காக சொல்றேன். அதுக்கோசரம் இந்த இடத்துல 8.25 அடி வச்சா தப்பா அப்படின்னாலும் நினைக்காதீங்க. இங்கே மேற்கு பக்கம் 8 அடி வச்சா கிழக்கு பக்கம் 8 அடிக்கு மேல 1 இன்ச்சு 2 இன்ச்சு போனாவே அது சூப்பர் தாங்க. மற்றவங்க 10 அடி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசவே வேணாம். மேற்கை விட கிழக்கு காலியிடம் வந்துட்டாவே நீங்க வசி சக்தி அந்த வீட்டுல இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இங்க 8 அடி இருக்குதுன்னா இங்க ஒரு 10 அடி நம்ம வச்சுக்கிறோம். அப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம அளவுகள் எல்லாமே இது செட் பண்ணல. ஒரு வாஸ்துப்படி உள்ள ரூம்களை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை தான் பண்றோம். அடுத்தது தெற்கு பக்கத்தை விட வடக்கு பக்கம் அதிக காலி இடமாக இருக்கணும். அப்ப அதிக காலி இடமா இருக்கணும் அப்படின்னோம்னா ஒரு உதாரணத்துக்கு இதே மாதிரிதான் தெற்கு பக்கம் ஒரு 3 அடி விடுறோம். வடக்கு பக்கம் 3 அடிக்கு மேல 6 அடி 7 அடி 8 அடின்னு ஒரு 10 அடின்ட்டு எப்படி வேணுமாலும் ஒரு 4 அடி கூட நம்ம விட்டுக்கிறோம். வடக்கு பக்கம் 4 அடி கூட விட்டுக்கிறோம். அப்ப இப்படி விட்டுக்கலாமான்னா தாராளமா தெற்கு பக்கத்தை விட வடக்கு அதிக காலி இடமாக இருக்கிற மாதிரி. அப்ப ஒரு மேற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கை விட கிழக்கு காலி இடம் அதிகமாகவும், தெற்கை விட வடக்கு அதிக காலி இடமாக அந்த இடத்துக்குள்ள 60க்கு 40க்குள்ள இப்படி ஒரு ஸ்கெட்சை நீங்க அமைச்சிட்டீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் 50% நீங்க மிகப்பெரிய வெற்றியாளர். அந்த வீட்டுல தொழில் விருத்தி சூப்பரா இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் அடுத்தடுத்த பரிணாமம் அந்த வீட்டுல அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் கிழக்கு காலியிடம் அதிகமாக வடக்கு காலியிடம் அதிகமாக இருந்தாலே அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மேற்கு பார்த்த இந்த கட்டத்துக்குள்ளதான் நம்ம ஒரு வாஸ்துப்படி ஒரு டிராங்கியை உள்ள செட் பண்ணணும். எதை எங்கெங்க வைக்கணும் அப்படின்னா இந்த மேற்கு பார்த்ததுல இது தென்மேற்கு மூலை, இதுதான் சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட், இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட். படுக்கை அறை என்பது முதலில் ராகுவுடைய ஆதிக்கம் உள்ள இடம். தென்மேற்கு மூலை என்பது நிலத்தத்துவம் உள்ள இடம், ராகுவினுடைய முழு ஆதிக்கம் உள்ள இடம். ராகு தான் அதீத காமம், அதீத உணர்ச்சி, அதீதமான ஒரு அஃபெக்ஷ் அப்படின்னா ராகு பகவான் தான். அப்ப ஒரு படுக்கை அறைய எந்த அளவுக்கு அந்த தென்மேற்கு மூலையில் முதல் தரத்தில் அமைச்சாவே அந்த வீட்டில் குழந்தை வசியம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்த ஓர் உயிர் சொல்றாங்கல்ல, ஈருடல் ஓருயிர் போல் இணங்கி வாழக்கூடிய வாழ்க்கை கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற இடத்துல ஏன் ராகு தென்மேற்கு மூலையில் இருக்கிறனால படுக்கை அறையை அந்த இடத்த தான் வைக்கணும். படுக்கை அறை தென்மேற்கு மூலையில் அமைத்தால் உங்கள் வாழ்வு செழிக்கும்,
குடும்பம் சந்ததியினர் வளர்ச்சி அடையும், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும். அப்ப தென்மேற்கு மூலையில ஒரு படுக்கை அறைய நம்ம அமைச்சுக்கிறோம். சரி சரி. ரெண்டாவது, படுக்கை அறை அமைக்கிறோம்னா ஒரு சமையல் அறை எங்க அமைக்கலாம் அப்படின்னா, மேற்கு பார்த்த வீட்டிற்கு சமையல் அறை அமைப்பதற்கு 2 இடங்கள் உள்ளது. ஒன்னு சவுத் ஈஸ்ட் அப்படிங்கக்கூடிய அக்னி மூலையிலையும் சமையல் அறை அமைக்கலாம். அடுத்தது நார்த் வெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வடமேற்கு மூலையிலும் அமைக்கலாம். அது நம்ம போடக்கூடிய பிளானுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் வடமேற்கு மூலையில வைக்கலாமா இல்ல சவுத் ஈஸ்ட்ல வைக்கலாமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஒண்ணுல இந்த இடத்துல வைக்கலாமா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்படி கூட கிச்சன் போட்டு இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் மெயின் டோர், இப்படி போற மாதிரி கூட இந்த வீட்டை செட் பண்ணலாம். இது ஒரு முறை உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இல்லைங்க எனக்கு அக்னி மூலையில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு தாராளமாக நான் 2 விதத்தில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். தாராளமாக அக்னி மூலையில் கிச்சன் தாராளமாக அமைச்சுக்கலாம். கிச்சன் அக்னி மூலையில நீங்க எந்த ரூம்ல சமையல் பண்ணாலுமே நம்ம மூஞ்சி சமையல் பண்ணக்கூடிய பொழுது நம்முடைய முகமானது கிழக்கு பக்கம் மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், மேற்கு பக்கம் நம்முடைய முகம் பார்க்கக்கூடாது. கிழக்கு பார்த்து தான் சமையல் பண்ணணும். அப்ப கிழக்கு பார்த்து சமையல் பண்றதுன்னா ஒரு அடுப்பு ஸ்டேஜ் கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கம் போட்டு அடுப்பு ஸ்டேஜ் இப்படி போட்டு சிங்கு தொட்டி இங்க வச்சு இந்த இடத்துல நின்று நம்ம சமையல் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, இது சிறப்பு. ரெண்டாவது, சார் எனக்கு ஒரு டைனிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படியே இந்த இடத்த தாராளமாக டைனிங்கா அமைச்சுக்கலாம். அப்ப இந்த ரூமுக்கு தடை வேணும்னா இது அப்படியே நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு கேப் விட்டு இங்கேயும் இப்படி டோரு, இந்த ரூமுக்கு இப்படி ஓப்பனு, அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஓப்பன் வச்சிட்டிங்கன்னா டைனிங்குள்ள நம்ம அப்படியே போகக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். ரைட்டு, இது முடிஞ்சிச்சு. இது பெட்ரூமு, இது கிச்சனு, இது டைனிங். சார் இது எனக்கு அட்டாச் பாத்ரூம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அட்டாச் பாத்ரூமுக்கு கடந்த 35 வருடங்களாக நிறைய பக்கம் பார்த்துட்டோம். அக்னி மூலையில போட்டாலும் நல்லா தான் இருக்கிறாங்க, வாயு மூலையில போட்டவங்களும் நல்லா தான் இருக்காங்க. அக்னி மூலையில போட்டக்கூடாது அப்படின்னு இல்லை. அக்னி மூலையில போடுறோம்னா அதனுடைய கால்குலேஷன் கொஞ்சம், அக்னி மூலையில போடுறதுன்னா இந்த மொத்த நீளங்களை அளந்து அதனுடைய அக்னி மூலை சார்ந்த பகுதிக்கு போகாம அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன், சின்ன கால்குலேஷன் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மொத்தமா அக்னி மூலை சைடு சார்ந்து போயிட்டாதான் அது தப்பு. ஆனா அது வராமையே பிளானிங் பண்ணலாம். அதுதான் அந்த பிளானிங் உடைய டெக்னிக்கே அதுதான். அப்ப தாராளமா ஒரு அட்டாச் பாத்ரூம் போடலாமா அப்படின்னா அக்னி மூலையில் தாராளமா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அக்னி மூலையில தாராளமா அட்டாச் பாத்ரூம், இங்க டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கலாம். அக்னி மூலையில தாராளமா போட்டுக்கலாம். ஆனா இந்த அக்னி மூலையில போடும் பொழுது இதற்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. மொத்தம் தென்மேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலை சார்ந்த இந்த இடங்கள்ல அந்த அக்னி மூலை அப்படிங்கக்கூடிய இந்த இடத்த பிரிச்சு பார்க்கும் பொழுது அந்த அக்னி மூலையோட பகுதி எத்தனை அடி வரும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. அதையும் நீங்க பாத்துக்கணும். அப்ப அட்டாச் பாத்ரூமுக்கு போடலாமான்னா தாராளமா போடலாம். ஏன்னா இது ஒரு 16 அடி அப்படின்னா இது ஒரு 5 அடி வச்சாலும் ஒரு 20 அடிக்குள்ள இதோட முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 22 அடிக்கு பக்கம் இருக்கும். ஒரு வீடு ஒரு 42 அடி, இந்த பக்கம் ஒரு 22 அடி இருக்கும். அப்ப 22 அடி இப்படி இங்க வரும்பொழுது அக்னி மூலை அப்படிங்கிற பகுதிக்கு இந்த டாய்லெட் பாத்ரூம் வராது. அது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அது புரிதல் தெரியாதனால சில பேர் அக்னி மூலையில போடக்கூடாதுங்கிற மாதிரி டெக்னிக் சொல்றாங்க. அப்ப ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம், டைனிங், கிச்சன். ரைட்டு சார், ஹால் எங்க போடலாம்? எப்பயுமே வீட்டுடைய மேற்கு வாயு இந்த பகுதியில தான் மெயின் கேட் வச்சு ஹால் நம்ம பெருசா ஹால் போட்டுக்கலாம். சார் எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க,
அவங்களுக்கு ஒரு சின்ன அறை மாதிரி பெரியவங்க படுத்துக்கிறதுக்கு வேணும். பெரியவர்கள் படுப்பதற்கு தாராளமாக இந்த அறையை படுக்கை அறையாக அமைக்கலாம். அப்ப என்னன்னா, ஈசானியத்துல படுக்கை அறை அமைக்கலாம்னா 100% அமைக்கலாம். ஆனா தாம்பத்திய சுகங்கள் இல்லாத இருக்கக்கூடியவர்கள் யாரு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த அறையை பயன்படுத்தலாம். ஈசானிய முறையில தாம்பத்திய சுகம் சிறக்காது, வைக்கக்கூடாது. அப்ப வயசானவங்க சூப்பரா இருக்கலாம். சார் எங்க வீட்டுல குழந்தை இருக்காங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க படிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி ரூம், தாராளமா இந்த ரூம் அமைக்கலாம். இது சிறப்பான பலனை கொடுக்கும். இதுல என்னன்னா, மேற்கு பார்த்து ஒரு தலைவாசல் வச்சு வீடு, நீங்க மெயின் தலைவாசல் வச்சு வீடு கட்டுனா கண்டிப்பாக கிழக்கு பக்கம் ஒரு தலைவாசல் வைத்தே தீர வேண்டும். இது நியதி. அப்ப மேற்கு பார்த்து ஒரு தலைவாசல் வச்சு கிழக்கு அதே மாதிரி ஒரு மெயின் டோர் கம்பல்சரி நீங்க கிழக்கு ஒரு தலைவாசல் வச்சே ஆகணும். அப்படி கிழக்கு தலைவாசல் வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா, மேற்கு தலைவாசல் வச்சு கிழக்கு ஒரு தலைவாசல் வச்சு வீடு கட்டிட்டா அவர்கள் தனச்சேர்க்கை, பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்துல மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய அடுத்த டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கும் அந்த வீட்டுல. இது ஒரு நார்மலா ஒரு வாஸ்துடைய ஒரு ரஃப் பிளானிங். இதே பிளானிங்க நம்ம அஞ்சாறு ஏங்கல்ல போடலாம். 2 பெட்ரூம் வச்சு போடலாம், ஹால் வச்சு போடலாம், பூஜை ரூம் வச்சு போடலாம், பிளானையும் கொஞ்சம் பெருசா பண்ணலாம், எப்படி வேணுமாலும் பண்ணலாம். அப்ப இது ஒரு மேற்கு பார்த்த ஒரு வீடு இருக்குதுன்னா, நான் எப்பயுமே சின்ன பட்ஜெட்டுக்கு தான் மெயினா போட்டு கொடுப்பேன். சரி, அதான் பிளானிங் பெரிய ஆளுகளுக்கு பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ போடுறதுக்கு சின்ன சின்ன குறுகிய பட்ஜெட்ல 10 லட்சம் 5 லட்சத்துக்குள்ள கட்டுறாங்க அப்படின்னு ஒரு பணத்தை கஷ்டப்பட்டு பண்றாங்க பாத்தீங்களா சில பேர், பாவம். அவங்களுக்காக தான் ஒரு சின்ன மாதிரி போடுறது. இப்ப நான் பெரிய பிளான் போட்டோம்னா அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான ஆளுக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப பொருளாதாரத்தில் குறைந்த முதலீட்டை பண்றக்கூடியவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேப் போடணும் அப்படின்னா, மேற்கு பார்த்த வீடு இப்படிப்பட்ட ஒரு வீடு. அப்ப மேற்கு பார்த்த வீடு நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள்ல நீங்க ஒரு மேற்கு பார்த்து ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா, அந்த வீட்டில் உங்களுக்கு பட்டங்கள் தேடி வரும், குழந்தைகளுடைய பதவி உயர்வு கிடைக்கும், அந்த வீட்டில் லாபங்கள் அதிகரிக்கும், நீங்கள் ஆசைப்பட்டது எதுவோ அது எல்லாம் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுத்தே தீரும். இப்படி மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சுய தொழில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். கூட்டு சேர்ந்து தொழில் செய்தாலும் அந்த கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை கொடுத்து அதுல மிகப்பெரிய பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவங்க வீட்டுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்றம் இல்லை. மேற்கு பார்த்த வீடு கட்டக்கூடாதுன்னு இல்லை, மேற்கு பார்த்த வீடும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அது ஜாதகப்படி யாராருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, அதற்கு மேல் இந்த மேற்கு பார்த்த வீட்டுல ஒவ்வொரு ரூமுடைய உள்ளளவுகள் என்ன வைக்கணும், ஒவ்வொரு ரூமுடைய வெளியளவுகள் என்ன வைக்கணும், ஒவ்வொரு ரூமுடைய தலைவாசல் எந்தெந்த பகுதியில வைக்கணும், இந்த வீட்டுக்கு மனை பொருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல பசு மனையா, சிங்க மனையா, யானையுடைய மனையா, கருடனோட மனையா, வீட்டுக்கு வயசு நல்லா இருக்குதா, வீட்டிற்கு கண் பார்வை இருக்குதா, நமக்கும் அந்த வீட்டிற்கும் ஒரு வசிய சக்தி இருக்குதா, இப்படி எல்லாம் அந்த மனப்பொருத்தத்தை மட்டும் உள்ள கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த மேற்கு பார்த்த வீட்டில் வாழ்பவர்கள் நிச்சயம் 100% கோடீஸ்வரனுக்கு நிகரான வாழ்க்கை அமைந்தே தீரும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. மீண்டும் நான் ஒரு அழகான அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்து.